ஹலோ கைஸ், ஐ எம் மருண். பெர்முடா ட்ரையாங்கிள் கடலுக்கடியில் இப்போ ரீசெண்டாக ரிசர்ச்சர்ஸ் ஒரு ராக் லேயரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். பெர்முடா ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள்ன்றது ஒரு கடல் பகுதி. அதாவது ஃப்ளோரிடா, பெர்முடா, புரூட்டோரிக்கோ எனும் 3 நிலப்பரப்புகளை புள்ளியாக வச்சுக்கிட்டு டாட்டாக வச்சுக்கிட்டு அந்த டாட் எல்லாத்தையும் சேர்த்து வானத்திலேருந்து பார்த்தா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதுதான் பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இந்த கடல் பகுதிக்குள்ளே போன ஃப்ளைட் ஆகட்டும், ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், மனிதர்கள் ஆகட்டும் மர்மமான முறையில் மாயமாயிருக்காங்க, காணாமல் போயிருக்கு. இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் உள்ள பெர்முடா ஐலாண்டுக்கு கீழே பூமியின் தரப்பரப்புலேருந்து பூமிக்கடியில் 100 கிலோமீட்டர் ஆழம் வரை இருக்கக்கூடிய பூமியோட கிரஸ்ட் லேயருக்கும் பூமிக்கடியில் 100 கிலோமீட்டர் ஆழத்திலேருந்து 2900 கிலோமீட்டர் ஆழம் வரை இருக்கக்கூடிய மேண்டி லேயருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸில் 20 கிலோமீட்டர் திக்னஸில் ஒரு ராக் லேயரை ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைஸ்மிக் வேவ்ஸ் நில அதிர்வு அலைகளை வச்சு ரிசர்ச்சர்ஸ் இந்த ராக் லேயரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ராக் லேயர் எப்படி உருவாயிருக்கலாம் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் உள்ள அனைத்து காண்டினென்ட்டும் அனைத்து நிலப்பரப்புகளும் ஒரே நிலப்பரப்பாக இருந்த ஒரே சூப்பர் காண்டினென்ட்டாக இருந்த பங்கையா என்னும் சூப்பர் காண்டினென்ட் ஸ்பிளிட் ஆகும் போது அதிலிருந்து வெளியேறிய மேக்மா கிறிஸ்ட் மற்றும் மேண்டி லேயருக்கு இடையில குளிர்ந்து இது 20 கிலோமீட்டர் திக்னஸ் கொண்டுள்ள இந்த ராக் லேயர் உருவாயிருக்கலாம் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. பெர்முடா ட்ரையாங்கிளில் உள்ள பெர்முடா ஐலாண்ட் கடலுக்கடியில் முழ்காம இருக்கிறதுக்கு இந்த ராக் லேயர் ஜியோலாஜிக்கல் ராஃப்ட் போல செயல்படுது ரிசர்ச்சர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.